Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் IT3501 ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் சப்ஜெக்டில் யூனிட் 5ல நெக்ஸ்ட் யூனிவர்சிட்டி கொஷின் தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸில் யூனிட் 1, 2, 3, 4, 5ல என்னெல்லாம் யூனிவர்சிட்டியில் கொஷின் கேட்டிருக்காங்க அந்த கொஷின் ப்ளஸ் அதோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ ஆன்சர்ஸோட அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோடைய பிளேலிஸ்ட்டோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். மறந்துடாமல் வீடியோஸும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ரைட் அ ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் to enable server side rendering for the React app. React appல எப்படி வந்து server side rendering வந்து SSR வந்து perform பண்ணுன்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஓகேவா? சோ அதுக்கு முன்னாடி SSR பத்தி என்னன்னு சொல்லிட்டு நான் காமனா சொல்றேன். ஜஸ்ட் ஹிண்ட்ஸ் மாதிரி நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. SSR அப்படினா server side rendering அப்படின்னு அர்த்தம். இது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா யூசர் ஒரு வெப் பேஜை ஓபன் பண்ணா அந்த பேஜோட கண்டென்ட்டை சர்வர்ல ஜெனரேட் பண்ணிட்டு யூசருக்கு சென்ட் பண்ணுவாங்க. சோ ஃபர்ஸ்ட் கண்டென்ட் வந்து சர்வர்ல ரெடி பண்ணணும். ஓகேவா? அதுக்கப்புறம் தான் ப்ரௌசருக்கே அனுப்புவாங்க. ஸோ ரியாக்ட் ஆப்ல நார்மலா கிளைண்ட் சைட் ரெண்டரிங் யூஸ் பண்ணுவோம். ஆனா எஸ்இஓல பாத்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸுக்காக இந்த சர்வர் சைட் ரெண்டரிங் நல்லா இருக்குன்றதுக்காக தான் இதை யூஸ் பண்றாங்க. ஸோ எதுக்காக இந்த சர்வர் சைட் ரெண்டரிங் இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஆர் யூஸ் பண்ணுறதுனால வெப்பேஜோட ஃபர்ஸ்ட் வியூ வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக லோட் ஆகும். பிகாஸ் சர்வர் வந்து ஆல்ரெடி கண்டென்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம். எஸ்இஓனா கூகுளுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கனால சர்ச் இன்ஜினில் நம்ம சர்ச் பண்ணுறப்பயே அந்த ரெண்டர் பேஜ் வந்து ஈஸியாக இண்டெக்ஸ் பண்ணி நம்ம கிட்ட கொடுத்துரும். எக்ஸாம்பிள் இந்த பிளாக்ஸு, இ-காமர்ஸு, வெப்சைட்ஸு இது எல்லாமே எஸ்இஓவில் தான் வரும். ஓகேவா? அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த சர்வர் சைட் ரெண்டரிங் அப்படின்றது. ஓகே, ஸோ சர்வர் சைட் ரெண்டரிங்கை எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல் டைம் ப்ராஜெக்ட்லலாம் அந்த ஸ்டெப்ஸை தான் நமக்கு வந்து கொஸ்டின் ஆக்சுவலாக கேட்டிருக்காங்களே. ஸோ அதை பற்றி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட் ப்ராஜெக்ட் அண்ட் இன்ஸ்டால் டிபெண்டன்சி. அதுக்கு எம்கே டைரக்டரி ரியாக்ட் எஸ்எஸ்ஆர் டெமோ தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ சிடியில் ரியாக்ட் எஸ்எஸ்ஆர் டெமோ கொடுத்துக்கிறோம். என்பிஎம் இன்னிட் ஒய் இது வந்து நம்ம நார்மல் நோட் பேக்கேஜ் வந்து இது பண்ணுறது நமக்கு டிஃபால்ட்டாக தெரியும். தென் இன்ஸ்டால் லைப்ரரிஸ், நமக்கு தேவையான லைப்ரரிஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணணும்ல சர்வரில். ஸோ இன்ஸ்டால் சர்வர் அண்ட் ரியாக்ட் லைப்ரரிஸ், அதுக்கு என்பிஎம் இன்ஸ்டால் எக்ஸ்பிரஸ் ரியாக்ட் டாம் கொடுத்துட்றோம். தென் இன்ஸ்டால் பில்ட் டிரான்ஸ்பைல் டூல்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு வந்து இந்த லைன் என்பிஎம் இன்ஸ்டால் சேவ் டேவ் வெப்பேக், அந்த வெப்பேக் என்னெல்லாம் வேணுமோ அதை கொடுப்பாங்க. தென் இஃப் யூ வாண்ட் டு ரன் சர்வர் சைட் ஜேஎஸ்எக்ஸ் வந்து நம்ம ரன் பண்ணணும் அப்படின்னா இந்த என்பிஎம் இன்ஸ்டால் சேவ் டேவ் கொடுக்கணும். ஓகேவா? இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ராஜெக்டை கிரியேட் அண்ட் இன்ஸ்டால் பண்றதுக்கான விஷயங்கள்லாம் இவ்வளோதான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் சோர்ஸ் இருக்கும். அந்த சோர்ஸ்க்குள்ள கிளைண்ட் டாட் ஜேஎஸ்எக்ஸ், சர்வர் டாட் ஜேஎஸ்எஸ், ஆப் டாட் ஜேஎஸ்எஸ்னு 3 கிரியேட் பண்ணிடுவோம். கிளைண்ட் வந்து கிளைண்ட் என்ட்ரிக்காக, சர்வர் வந்து சர்வர் என்ட்ரியை வந்து மென்ஷன் பண்றதுக்காக, ஆப் வந்து ரியாக்ட் ஆப்பை கிரியேட் பண்றதுக்காக. ஸோ சர்வருக்குள்ள இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்எஸ் இருக்கும். தென் வெப்பேக் டாட் கிளைண்ட் ஜேஎஸ், பேக்கெட் டாட் ஜேஎஸ் ஆன் பேபிள் எல்ஆர்க். ஓகேவா? இது எல்லாமே வந்து ஒரு ப்ராஜெக்டோட ஸ்ட்ரக்சர் இப்படி தான் கிரியேட் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கான்ஃபிகர் பேபிளோட கான்ஃபிகரேஷனுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்றது தான் இந்த பாயிண்ட். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி எல்லாமே பார்த்துருக்கனால ஜஸ்ட் நீங்கள் வந்து என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். பேபிள் கான்ஃபிகரேஷன்னா ஒன்றும் இல்லை. கான்ஃபிகர் பேபிள் அப்படின்றது என்னன்னா டார்கெட்டோட நோட்ல இருக்க கரண்ட் நோட் எதை ரியாக்ட் பண்ணுது அப்படின்றது தான். ஸோ இந்த பேப் எல்ஆர்சி அப்படின்றது தான் ப்ரெசென்ட்ல செட் பண்றது. ஸோ ப்ரௌசரும் சர்வர் ரெண்டுமே வந்து ஒன்னா சேர்ந்து ஜேஎஸ்எக்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்றது தான் இந்த கான்ஃபிகர் பேபிள் அப்படின்றது. அதுக்காக நம்ம யூஸ் பண்ற கோடு தான் இந்த ஃபர்ஸ்ட் கோட். அடுத்து பார்த்தீங்கன்னா ரைட் ரியாக்ட் ஆப். ஓகேவா? ஆப் டாட் ஜேஎஸ்எஸ் வந்து கிரியேட் பண்ணணும். அதுதான் இது அந்த சோர்ஸ் ஃபைல்குள்ள கிரியேட் பண்ற ஆப் டாட் ஜேஎஸ்எஸ்க்கான கோடு இது. ஸோ இம்போர்ட் ரியாக்ட் ஃப்ரம் ரியாக்ட், இது என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபங்க்ஷன் நேம் ஆக்சுவலா இனிஷியலா என்ன கொடுக்கணுமோ கொடுப்போம். ஸோ இம்போர்ட் ரியாக்ட் ஃப்ரம் ரியாக்ட் எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் ஃபங்க்ஷன் அப்படின்றது இனிஷியல் நேமை ரிட்டர்ன் பண்றதுக்காக. ஸோ ஒரு நார்மலா ரியாக்ட் காம்போனன்ட் தான். ஃபர்ஸ்ட் நேம் வந்து என்ன கொடுக்குறோம், ப்ராப்பர்ட்டியா கொடுக்கலாம் அப்படின்னா கெஸ்ட் டிஸ்பிளே பண்றதுக்காக. ஸோ இனிஷியல் நேம் என்னன்னு கொடுக்கறத கெஸ்டா டிஸ்பிளே பண்றதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம். ஸோ இது ரியாக்ட் ஆப் கிரியேட் பண்றதுக்காக. நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா கிளைண்ட் என்ட்ரிக்கு. ஓகேவா? ஸோ கிளைண்ட் என்ட்ரிக்கு கிளைண்ட் டாட் ஜேஎஸ்எக்ஸ்னு ஒரு ப்ரோக்ராம் கொடுக்க போறோம். இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா கிளைண்ட் என்ட்ரி வந்து ஹைட்ரேட் த சர்வர் HTML சர்வரை வந்து ஹைட்ரேட் பண்ணிடுது. ஓகே, தட் மீன்ஸ் வந்து ஆப் சர்வரை விண்டோல நம்ம ஷோ பண்றதுக்கான ஒரு ப்ரோக்ராம் இது. ஓகே, ஸோ இம்போர்ட் ரியாக்ட் ஃப்ரம் ரியாக்ட் ஹைட்ரேட் ரூட் ஃப்ரம்
ரியாக்ட் டாம் கிளைண்ட், இம்போர்ட் ஆப்பை இம்போர்ட் பண்ணுறோம், அது இனிஷியல் டேட்டா என்ன, தென் அதை விண்டோஸில் ஷோ பண்ணுறதுக்கான லைன்ஸ் இதெல்லாம். ஓகேவா? அடுத்து சர்வர் ரெண்டரிங் லாஜிக். ஆக்சுவலாக சர்வர் வந்து எப்படி ரெண்டர் ஆக போகுது அப்படின்றது. சர்வர் ரெண்டரிங் லாஜிக் என்ன பண்ணும் அப்படின்னா எக்ஸ்பிரஸ் த சர்வர் இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ். இந்த சர்வர் இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ் அப்படின்ற இந்த ப்ரோக்ராம் மூலியமாக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சர்வரை வந்து ரெண்டரிங் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? இது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்பிரஸை யூஸ் பண்ணுறோம். எதுக்காகனா ரெக்வஸ்ட்டை ஹேண்டில் பண்ணுறதுக்காக. தென் ஃபுல் HTML பேஜுமே கிளைண்ட்டுக்கு அனுப்புறதுக்கு இந்த ப்ரோக்ராம் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு எதை ரெக்வயர் பண்ணுறோம்? எக்ஸ்பிரஸ் நமக்கு தேவைப்படுது. பேபிள் எடுத்துக்கிறோம், எக்ஸ்பிரஸை ரெக்வயர் பண்ணுறோம், அதுதான் இந்த லைனு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரெண்டர் டு ஸ்ட்ரிங் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா HTML JSX இருக்கும்ல, சர்வரில் இருக்க JSX ஃபைலை HTML கன்வெர்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த ரெண்டர் டு ஸ்ட்ரிங் அப்படின்ற ஃபங்க்ஷன். அடுத்து ஆப் ரெக்வர். இந்த ஆப் ரெக்வர் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஆப் காம்போனன்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிறதுக்கு இந்த லைன். ஓகே. அடுத்து ரெண்டர் பேஜ் என்ன பண்ணும், அந்த இது ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி எடுக்கணும்ல, அதுக்காக தான் ரெண்டர் பேஜ் யூஸ் பண்ணுறது. தென் ஆப்போட இது ரெண்டர் பேஜ் எல்லாமே என்ன பண்ணுன்னா HTML இனிஷியல் டேட்டா என்னெல்லாம் கொடுக்க போகிறோம், ஹெட்டிங்கு, இது எல்லாத்தையுமே வாங்குறதுக்கு இந்த ரெண்டர் பேஜ் ஃபங்க்ஷன் வந்து கொண்டு வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப் டாட் கெட் ஃபங்க்ஷன், இது எல்லாமே ரெண்டரில் வரும். தென் ஆப் டாட் கெட் ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட்ல ரெக்வஸ்ட் வரும்போது ரியாக்ட் காம்போனன்ட் வந்து SSRல, அதாவது சர்வர் சைடு ரெண்டரிங்ல HTML அனுப்பணும். அதுக்காக கொண்டு வரது தான் இந்த ஆப் டாட் கெட் ஃபங்க்ஷன்றது. ஸோ இனிஷியல் டேட்டா என்ன, நம்ம ரியாக்ட்ல இருந்து எந்த டேட்டாவெல்லாம் எடுத்துக்கணும், அதை HTML ஃபார்மேட்ல வச்சு எப்படி வந்து டைனாமிக்கல் ரவுட்டிங் கேட்குறப்ப சென்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம். ஓகேவா? ஃபைனலா ஆப் டாட் லிசன் எதுக்காகனா சர்வரை ஸ்டார்ட் ஆகுறதுக்காக. ஓகேவா? ஸோ SSR வந்து சர்விங் வந்து எங்க பண்ணுது அப்படின்னா அந்த இடத்த கொடுக்கறதுக்காக தான் இந்த ஆப் டாட் லிசன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். ஓகேவா? எதுக்கு என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஜஸ்ட் அதை வச்சு நீங்க வந்து எழுதிடலாம். ஓகே. ஹின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வளவுதான். எதுக்காக இதெல்லாம் கிரியேட் பண்றோம் அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. ஜஸ்ட் இதை வச்சு நீங்க வந்து ஞாபகம் வச்சிருந்தாலே எழுதிடலாம். இது ஃபுல்லா எதுக்கு அப்படின்னா நார்மலா ஒரு எப்படி வந்து SSR சர்வர் சைடு ரெண்டரிங் ஒர்க் ஆகுதுன்றதுக்கான ப்ரோக்ராம் தான் இதெல்லாம். இவ்வளோதான். இதை வச்சு நீங்கள் அந்த ப்ரோக்ராம் கோடிங் எல்லாம் வச்சே நீங்கள் எழுதிடுங்க அதோட. ஸோ ஜஸ்ட் ஈஸியான கொஸ்டின். ஸோ SSRனா சர்வர்ஸில் ரியாக்ட் ஆப் வந்து எப்படி ரீட் பண்ணுது, HTML ப்ரௌசருக்கு HTML எப்படி கன்வெர்ட் பண்ணி அனுப்புது, அந்த பேஜை லோட் பண்ணி அப்படின்றத பற்றி ஒரு ப்ராஜெக்ட் செட்டப் எப்படி பண்ணுறோம், ரியாக்ட் எக்ஸ்பிரஸ் எப்படி கான்ஃபிகரேஷன் பண்ணுறோம், பேபிள் அண்ட் வெப்பேக் எப்படி செட் பண்ணுறோம், ரியாக்ட் ஆப் காம்போனன்ட் என்ன பண்ணுறோம், சர்வர் கோட் என்ன பண்ணுது, கிளைண்ட் எப்படி ஹைட்ரேட் பண்ணுது, டேட்டாவை எப்படி சிங்க் பண்ணுது, இது எல்லாம் தான் அந்த கோடிங்கில் ஒவ்வொரு பார்ட்டாக வந்துச்சு. ஓகே. ஈஸியான கொஸ்டின், ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, அதை வச்சு எழுதிக்கலாம். மறந்துடா முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். தேங்க்யூ.